நாச்சியார் திருமொழியில் 10ஆம் திருமொழியில் 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். பாடும் குயில்காள் ஈதென்ன பாடல் நல் வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின் ஆடும் கருளக்கொடி உடையார் வந்து அருள் செய்து கூடுவரா இடில் கூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குயில்கள்லாம் பாடின்னு இருக்கான். அதை பார்த்துட்டு ஆண்டாள் கண்ணை முடிக்கலாம், ஆனால் காது வழியாக குயில் சத்தம் கேட்குறது இல்லையா? அப்போ சொல்கிறா, இது என்ன பாடல், என்ன பாட்டு பாடல் நீங்கள்? அப்போ நான் பகவானோட சேர்ந்து இருந்தேன், அப்போ நீங்கள் குயில்கள்லாம் பாடினேன், கேட்க இனிமையாக இருந்தது. இப்போ என்னால் கேட்கவே முடியல. 2 நெருப்புக்கு நடுவில் சந்தனம் பூசினா எப்படி குளிர்ச்சியாவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா முந்தின பாசுரம் முல்லையோட சிரிப்பை பார்த்து சொன்னான், அந்த சிரிப்பை அப்படியே இவ்வளோ தகிக்கிறதுன்னு. அடுத்து வரப்போகிற பாட்டில் மயில்கள்லாம் ஆடுறதான், அதையும் இவ்வளோ ரசிக்கவே முடியல. அது 2க்கு நடுவில் நீ வேற பாடுறியே அப்படின்னு கீழே பார்த்து கேட்குற. இது என்ன பாடல், இப்போ போய் பாடுறியே, பின்ன எப்போ பாடணும் அப்படின்னாக்க, திருவேங்கடமுடையான் இருக்கா இல்லையா, அவர் யார்? வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்திருக்காரே பக்தர்களுக்கு அருள் செய்யணும்னு, அவர் திருவேங்கட மலையில் இருக்கார். அவர் அங்கேருந்து இப்போ கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அங்கே அப்படியே அனந்த சயனமாக படுத்துட்டுருவார் இல்லையா? ஏன்னா இனிமேல் அவர் இந்த இடத்த விட்டு போக மாட்டார். எனக்கு அருள் எனக்காக இங்கே வந்துடுவார். அப்போ நீங்கள் பாடுங்க. அப்படி எனக்கு அவர் வந்தார்னாக்க அவராக வரணும், அவரே வந்து வாழ்வு கொடுத்தால் அப்போ நீங்கள் பாடலாம் அப்படிங்கிறார். எதில் வருவார்? கருடனை வந்து வாகனமாக வச்சுருக்கார். கருட கொடி உடையவர். அவர் யார்? கருட கொடி வச்சுருக்கார். அவரே வந்து எனக்கு அருள் செய்வார் இல்லையா? அப்படி அவரையும் கூட வந்து கூடும்போது அதுக்கப்புறம் நீங்கள் நன்னா பாடுங்கோ. அப்போ நான் நன்னா ரசித்து அந்த பாட்டுக்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்.